ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மதி சேனல். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு இமேஜில் பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செல்ஃபி ஸ்டிக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஸோ வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டிக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் லோ காஸ்ட் பட்ஜெட்டில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். 200க்குள்ளே தான். எனக்கு வந்து 191 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடச்சது. ப்ராடக்ட் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நல்லா தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு. மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குட்டியாக தான் இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஈஸியாக வந்து டக்காக இருக்குது கையில் தூக்கும்போது நம்மளுக்கு. நம்ம பேக்கெட்லேயும் அழகாக போட்டுட்டு போகலாம் எங்கேனாலும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு. நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற டைப்பில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2 பட்டன். அது வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ரிட்டன் விட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோன் வந்து அதுக்கு சென்டரில் வந்து வச்சுட்டோன்னா அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுது. சைடில் இழுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் லென்த்தாக இருக்கும். ஸோ அதை இழுத்து அந்த பட்டன் நம்ம விட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுது. ரொட்டேட் ஆகுது பாருங்கள். அழகாக வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வந்து ஃபோன் இருக்கணுமோ, கீழே வேணும்னா கீழே, மேலே பார்த்த மாதிரி, சைடில் பார்த்த மாதிரி, நம்மளுக்கு இப்படி எந்த பொசிஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க அந்த பட்டன் வந்து யூஸ் ஆகுது. நம்ம கை பிடிச்சிருக்க பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3யாக டிவைட் ஆகி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சோன்னா அழகாக வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ரிட்டன் விட்டோன்னா அதுவே க்ளோஸ் ஆகிடுது. ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய லென்த்து தான் வருது. 200 ரூபாய்க்கு வர்த்துன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு வந்து இதை விட லென்த்தாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மணி போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இந்த லென்த் எனக்கு போதும். ஸோ வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ரிட்டன் நம்ம அப்படியே இழுத்து விட்டோன்னா அது உள்ளே போயிட்டு நம்மளுக்கு பழையபடி அந்த குட்டியான சைஸில் வந்து கிடச்சிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாக ப்ளூடூத் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ கை வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம மேலோட்டமாக இப்படி தள்ளணுமா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த கையில் கிடச்சிடுது அந்த பட்டனு. சென்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள், எந்த சைடுமே நம்மளுக்கு சார்ஜர் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா 200க்குள்ளே இருக்கனால நம்மளுக்கு சார்ஜர் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ சென்டரில் இருக்க பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் இப்போ லைட் எரியிற மாதிரி அது ஆன் ஆகிடுது. ரிட்டன் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகணுன்னா மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணணுன்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். நம்மளுக்கு வந்து அது க்ளோஸ் ஆகிடும் அந்த ப்ளூடூத்து. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணலாம் இந்த ப்ளூடூத்துன்னு பார்த்திங்கன்னா சிம்பிள். ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸு இது பண்ணிக்கோங்க. அதில் ப்ளூடூத்துன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா செல்ஃபின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளூடூத் பட்டன் காட்டினேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆன் ஆகிடுது. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஈஸியாக கிளிக் பண்ணலாம். கிளிக் வந்துச்சு. வீடியோவும் எடுத்து பார்த்தேன், நல்லா தான் வந்துச்சு. அவ்வளோதான் செட்டிங்ஸ் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ப்ராடக்ட் இது தான். 191 ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கும் வேணும்னா மீஷோவில் போயிட்டு பாருங்கள். வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு மதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, டவுட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே குட்டியாக ஒரு புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.